السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாகிய ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டு இருக்கிறோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம புகாரிலையும் முஸ்லிம்லையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை பார்க்க இருக்கிறோம். இந்த செய்தி நமக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் கூடுதலாக இந்த செய்தியில கவனம் செலுத்தி நம்முடைய நிலையை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய மக்களாக எப்பவுமே இருக்கணும். அதாவது புகாரில 6408, புகாரில 6408, முஸ்லிம்ல 5218 இந்த இலக்கத்துல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியுடைய அந்த சாரம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப இந்த சபையில உட்கார்ந்து இருக்கோம்ல, மார்க்க சபையில, அல்லாஹ்வை புகழக்கூடிய சபையில, இது மாதிரியான சபையில நம்ம அதிகமா உட்காருவோம். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் என்ன செய்வோம், அதிகமா இந்த சபையில நம்ம உட்காருவோம். மார்க்க சபையில அல்லாஹ்வை போற்றக்கூடிய ஒரு இடத்துல, அல்லாஹ்வை புகழ்ந்து பேசக்கூடிய இடத்துல, அவனுடைய மார்க்கத்தை பற்றி, அவனுடைய வேத வரிகளை பற்றி அலசி ஆராயக்கூடிய இது மாதிரியான ஒரு நிலையை நம்ம என்ன செய்வோம், எப்பவுமே ஏற்படுத்துவோம். அப்படி இதுல என்ன செய்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அல்லாஹ்விடத்துல சில வானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்துல சில வானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை அப்படியே சுத்திக்கிட்டே வருவாங்க. இதுக்குன்னே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. வானவர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாது. வானவருடைய எண்ணிக்கை அல்லாஹ் நமக்கு சோதனையாக்கி வச்சிருக்கான். வானவருடைய எண்ணிக்கையை அல்லாஹ் நமக்கு சோதனையாக்கி வச்சிருக்கான். கொஞ்சம் எண்ணிக்கை நம்ம பார்த்து வைங்களேன், தலை சுத்திடும், அந்த அளவுக்கு எண்ணிக்கை. அப்ப அந்த வானவர்கள்ல சில வானவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த பூமி அப்படியே சுத்திக்கிட்டே வருவாங்க. இவங்க வேலையாக தான் சுத்திக்கிட்டே வருவாங்க. சுத்திக்கிட்டே வரக்கூடிய என்ன செய்வாங்க, இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது அல்லாஹ்வை பத்தியோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தியோ பேசிக்கிட்டு இருந்தா, அல்லாஹ்வை நினைச்சிட்டு இருந்தா, அவங்க அந்த மாணவர்கள் தங்களுக்குள்ள பேசிக்குவாங்க, உங்களுக்கு வேலை வந்துச்சு, வாங்க நம்ம வேலையை பூர்த்தி செய்ய போவோம் அப்படின்ட்டு. எந்த இடத்துல யார் பேசிட்டு இருக்காங்க, அல்லாஹ்வை பத்தி பேசிட்டு இருந்தா, புகழ்ந்துட்டு இருந்தா, அந்த சபைக்கு என்ன செய்வாங்க, அவங்க வந்துருவாங்க. என்ன செய்வாங்கன்னா, மாணவர்கள் ரெக்கைகளால் படைக்கப்பட்டிருக்காங்க. ரெக்கைகள் இருக்கு அவங்களுக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு எத்தனை ரெக்கை இருக்கு? 600 ரெக்கை இருக்கு. அப்போ இது மாதிரி மற்ற மாணவர்களுக்கு ரெக்கைகள் இருக்கும், இவங்களுக்கும் ரெக்கை இருக்குது. இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த சபையில உட்கார்ந்துட்டு தங்களுடைய ரெக்கைகளால் முதல் வானம் சூழ, முதல் வானம் எங்க இருக்கு நம்மளால கற்பனை கூட பண்ணி, முதல் வானம் எங்க இருக்குன்னு தெரியாது, அது போயிட்டே இருக்கு. முதல் வானம் சூழ அப்படியே அவர்கள் அப்படியே போட்டி கொண்டு அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. எப்ப வரைக்கும் அவங்க இருப்பாங்க, அந்த இடத்துல இருந்து அவங்க கலையிற வரைக்கும், அந்த இடத்துல இருந்து அந்த சபை கலையிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. சபை கலைந்தவுடன் அவங்க என்ன செய்வாங்க, அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. போய் எங்க போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரா அல்லாஹ் கிட்ட போவாங்க. நேரா எங்க போவாங்க, ரப்புல் ஆலமீன் கிட்ட போவாங்க. அங்க போய் அல்லாஹ்ட்ட ஒரு உரையாடல் ஒன்று நடக்குது. எதுவுமே தெரியாத மாதிரி அல்லாஹ் கேட்கறான். எல்லாம் அல்லாஹ்க்கு தெரியும், ரப்புல் ஆலமீனுக்கு எல்லாமே தெரியும். அதாவது இந்த அண்ட சராசரத்துல ஒரு சின்ன அசைவு கூட அல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்காதுங்க. சின்ன அசைவு, அல்லாஹ்வுடைய பவர்லாம் சாதாரணமான இல்லை, அவ்வளவு வல்லமை மிக்கவன் அல்லாஹ். இங்க இடத்துல ஒரு எறும்பு ஓடுது வைங்களா, ஒரு சின்ன எறும்பு, இந்த எறும்பு இந்த எறும்பு ஓடுறது கூட அல்லாஹ்க்கு தெரியும். இது மாதிரி உலகம் முழுவதும், அண்ட சராசரம் முழுவதும் என்ன நடந்தாலும் அல்லாஹ்க்கு தெரியாம இருக்காது. எல்லாமே அவருடைய ஆர்டர் எல்லாம் பண்ணிட்டு நடந்துட்டு இருக்கு. அப்ப இது மாதிரி எதுவுமே தெரியாம அல்லாஹ் கேட்கறான், நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்கறாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? இன்ஷா அல்லாஹ் இந்த சபை நல்ல சபையாக இருந்து இஹ்லாஸான அடிப்படையில் நாம் எல்லாரும் இருந்தோம் என்று சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி காயல்பட்டினத்துல ஒரு ஊர்ல இந்த பள்ளியில ஒரு கூட்டத்துல நாங்க வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எல்லா இடத்துலயும் எங்க எங்க இருந்து அவங்க போனவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, நல்லா கேட்பாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்களா, இறைவா உன்னை அவர்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உன்னை அவர்கள் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள், உன்னுடைய மார்க்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உன்னுடைய வேத வரிகளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் பதிலளிப்பார்கள் என்று சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான், என்ன பார்த்திருக்காங்களா? நம்ம பார்க்கல, யாருமே பார்க்கல. இதுவரைக்கும் நபிமார்கள் முதற்கொண்டு நினைச்சல ரப்ப பார்க்கல. ஏன்னா இந்த கண்ணை கொண்டு ரப்ப பார்க்க முடியாது. அவன் ஒளிமயமானவன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ஒளிமயமானவன். ஒரு நபி அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். யாரு? மூசா பார்க்க ஆசைப்பட்டார். அல்லாஹ் உனக்கு காட்ட, அப்படி உனக்கு என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஒரு இடத்துல ஒரு மலையை கொண்டு போய் அல்லாஹ் நிப்பாட்டி வச்சான். அல்லாஹ் சொன்னா, நான் என் ஒளியை மட்டும் இந்த பாறைக்கு காட்டுறேன், இந்த பாறை இருந்துச்சுன்னா நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பாறைக்கு காட்டினாங்க. பாறை சுக்குநூறா போய் வந்துட்டு இதை பார்த்த மூசா நபி மூச்சையாக்கி விழுந்தாங்க.
பவர். அல்லாஹ் வந்து ஒளிமயமான, அல்லாஹ் நூர். நம்ம நம்ம சாப நினைச்சிட்டு இருக்கிறோம் ரப்ப பத்தி. ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பவர் கொண்டவன். அந்த ஒளியை பார்த்த உடனே அவர் எனக்கு மயக்கப்பட்டு விழுந்து, அவங்களா எலும்பல. அதாவது மயக்கப்பட்டு விழுந்தா ஏதாவது சின்ன ஒரு அசௌகரியம் நம்மளா எழுப்பி அப்படித்தானே, அவங்க எலும்பல. அல்லாஹ் தான் எழுப்பி விட்டான். அல்லாஹ் எழுப்பி விட்டா பாருங்க, அந்த அளவுக்கு பவர். அப்ப அல்லாஹ் மூசா நபி கூட பார்க்கல, எந்த நபியும் பார்க்கல. அடுத்த அல்லாஹ் கேட்கிறா, அவர் என்னை பார்த்திருக்கிறார்களா? இறைவா உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக உன்னை பார்க்கல அல்லாஹ். சரிப்பா, பார்க்காமலே இப்படி உட்கார்ந்து ஓதுறாங்க, என்னை பத்தி பேசுறாங்க, என்ன புகழ்ந்துட்டு இருக்காங்க, ஒருவேளை என்ன அவர்கள் பார்த்திருந்தால் அல்லாஹ் கேட்கலாம். இன்னும் அவங்க பார்த்திருந்தா எப்படியா இருக்கும்? அவங்க சொல்றாங்க இருக்குது, இறைவா அவர்கள் உன்னை பார்த்திருந்தால் இதை விட அதிகமாக உன்னை போற்றுவார்கள், புகழ்வார்கள், உன்னை துதித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறான். சரி, அவங்க வந்து உட்கார்ந்து என்ன கேட்கறாங்க என்கிட்ட என்ன ஆசை வச்சிருக்காங்க, எதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அந்த மாணவர்கள் சொல்றாங்க, நமக்கு எல்லாம் கேட்கறது அல்லாஹ்ட்ட ஒண்ணே ஒண்ணு, என்னதான்? சொர்க்கம் தான். அல்லாஹ் நம்ம மன்னிக்கணும், மன்னிச்சு சொர்க்கத்தை விட்டுறணும், இதுதான் நமக்கு வேணும். இதை வந்து அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொர்க்கத்தை அவங்க கேட்கறாங்க அல்லாஹ். அப்ப அல்லாஹ் கேட்கறான், அடுத்து சரி அந்த சொர்க்கத்தையாவது பார்த்திருக்காங்களா அந்த கூட்டம்? சொர்க்கத்தை பார்க்கல, கேட்டிருக்கிறோம் தானே. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வாசகம் பார்த்து கேட்கும், இந்த வர்ணனை எல்லாம் அப்படி கேட்கும்போது நமக்கு என்ன ஆகுது? இப்பவுமே சொர்க்கத்துக்கு போயிட மாட்டோமா? இந்த பாலா போன உலகத்துல கிடந்து நஞ்சு நாயா போய் கிடைக்கிறோம், கஷ்டம் துன்பம் சிரமம் எவ்வளவு நெருக்கடிகள் எப்படா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா சொர்க்கத்தை பத்தி சொல்லும் பொழுது உடனே போயிட மாட்டோமா தோணுதுல. அப்ப பார்க்காம இப்படி இருக்கணும், பார்த்தா எப்படி இருக்கும்? அப்ப அல்லாஹ் கேட்கறான், பார்த்தா என்ன செய்வாங்க? எல்லாம் அவங்க கண்ணித்தினால பார்க்கல, ஆனா அவங்க பார்த்துட்டாங்கன்னா இதை விட அதிகமான செய்வாங்க, செயல் அதிகமா இருக்கும், உன்னை பற்றி பேசும், அது மேல ரொம்ப ஆசை வைப்பாங்க. இப்படி சொல்றாங்க, அவங்க பார்த்தாங்கன்னா அதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஒரு பொருளை பார்த்தவங்க நம்முடைய வேகம் அதிகமா இருக்கும். இப்ப இந்த FIFA வேர்ல்டு கப் இருக்குல்ல, FIFA வேர்ல்டு கப் நடக்குது, ஜெயிச்ச டீமுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க நீங்க? 10 மில்லியன் கோடி, எத்தனையோ கோடி கொடுப்பாங்க. அது அடையிறதுக்கு அவ்வளவு தீவிர பயிற்சி செய்யலாம், உயிரை கொடுத்து விளையாடுறான். எப்படியா நமக்கு இந்த பரிசு வந்துடணும் இருக்கா இல்லையா? இதான் சின்ன பெருசு வைங்களேன், ஒரு சின்ன பரிசு நமக்கு தெரியுது கண் முன்னாடி, ஒரு 50,000 பரிசு அறிவிக்கிறாங்க, அது அடையிறதுக்கு எவ்வளவு ஆசைப்படும், எப்படியா அடைஞ்சிருந்தா இல்லையா? அப்ப பார்த்தா நிலம் வேறையா இருக்கும். அப்ப அல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொர்க்கத்தை மட்டும் அவங்க பார்த்திருந்தால் அதுக்கு இன்னும் அதுக்கு வந்து ஆசைப்படுவாங்க, அது மேல ஆர்வம் கொள்வார்கள். சரி, எதை என்னிடத்துல இருக்கிறார்கள், எதை என்னை விட்டு என்னிடத்துல பாதுகாப்புறாங்க, எதை விட்டு பாதுகாப்புறோம்? நரகம். நம்முடைய ஒவ்வொரு துவாவும் அதான் இருக்குது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வ கினா அதாபன்னார். இது ரசூல் அடிக்கடி கேட்டாங்க, நாம கேட்டுட்டு இருக்கோம். யாரா நரக நெருப்பில் எங்களை காப்பாத்தியா அல்லாஹ். எங்களால் தாங்க முடியாது, உலகத்துடைய நெருப்பை எங்களால் தாங்க முடியல, நரகம் இதை விட அதிகமான பவர் கொண்டது, உள்ள போனா செத்தா முடிஞ்சு போச்சு அல்லாஹ், எங்களை காப்பாத்தி சொல்ல முடியும். ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையும் அல்லாஹ் மின் யௌது பிக மின் அதாபின் நார், அல்லாஹ் மின் யௌது பிக மின் ஃபித்னத், அதாவது அதாபி ஜஹன்னம். இப்படி நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல, இதைத்தான் அல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தராங்க அல்லாஹ். சவ நரகத்தையாவது பார்த்துருக்காங்களா? நரகத்தை பார்க்கல, ஆனா சின்ன ஒரு பெரிய நெருப்பெல்லாம் பார்க்கணும். சில நேரத்துல நீங்க எங்க வெளியே போகும்போது திடீர்னு பெரிய நெருப்பு எரியும், அதை பார்த்தோம் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நரகம் தான் ஞாபகம் இருந்துச்சுதான். அப்ப அதை நினைப்போம், முன்னாடி இந்த நெருப்பு எப்படி இருக்கு, நரகம் முழுவதுமே நெருப்புலோ, அங்க நம்ம விழுந்தா என்னத்துக்காக நம்ம பயம் வருதுங்க. அப்ப உண்மையான நரகத்தை பார்த்திருந்தா, உண்மையான நரகத்தை மேல கீழே சைல அங்க இங்க எல்லாமே நெருப்பு தான், தப்பிக்க வழியா இருக்காது. அப்ப அப்படிப்பட்ட நரகத்தை நீங்க அவர்கள் பார்த்திருந்தால் இறைவா அதை விட்டு இன்னும் அதிகமா பாதுகாப்பு தருவாங்க, உன்னிடத்துல பயந்து நடப்பார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சரி, ஓகே, அடுத்து முடிக்கலாம், கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்ன பார்க்கல, நான் படைச்ச சொர்க்கத்தையும் பார்க்கல, நான் படைச்ச நரகத்தையும் பார்க்கல, என்ன பார்க்காம நரகத்தை பார்க்காம சொர்க்கத்தை பார்க்காமலேயே அவங்க இந்த மாதிரி உட்கார்ந்து என்ன பற்றி பேசுறாங்க, என்ன புகழ்றாங்க, என்னை போற்றுகிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு நான் ஏதாவது செஞ்சாகணும். அந்த கூட்டத்துக்கு அந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணுமே, என்ன செய்ய போறேன் அல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அல்லாஹ் சொல்றான், அங்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பை நான் வழங்கிவிட்டேன். சுப்ஹானல்லாஹ், என்னுடைய மன்னிப்பை நான் வழங்கிட்டேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, மன்னிப்பு நல்லா சொல்றான். அடுத்து அவங்க கேட்கிறாங்க, எல்லாம் ஒரே ஒரு கேள்வி, அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எல்லாத்துக்கும் மன்னிப்பு ஓகே. அந்த இடத்துல ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு வேலைக்காக போனவரு வேற வேலை நிமித்தமா வந்தவர், அவர் இந்த சபையில வந்து உட்கார்ந்துட்டார். சும்மா ஏதோ எதாச்சமா வந்தாரு, சரி பயானம் சொல்றாங்க, மார்க்கத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு அவர் வந்து அவரும் உட்கார்ந்துட்டார். அவருடைய நிலை இருக்கிறவர் வரல, அவருடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கும்போது, அங்கதான் அல்ல ஹைலைட் அவர் பாயிட்டு சொல்றான், இந்த பாக்கியமுள்ள கூட்டத்தில் அவன் சேர்ந்ததுனால அவன் துர்பாக்கியசாலியா மாட்டான், அவனுக்கு என்னுடைய மன்னிப்பு அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே? இந்த கூட்டத்துக்கு அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சபையில நாம் உட்கார்வதற்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் பாக்கியமிக்க கூட்டம் என்ன செய்யறான், அந்த கூட்டத்தை அல்லாஹ் போற்றுகிறான். இதை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசக்கூடிய, அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வை போற்றக்கூடிய சபை நாம் என்ன செய்வோம், கலந்துக்கிறோம். இது கூட்டம் தனியா இருந்தா தனியா உட்கார்ந்து அல்லாஹ் திக்ர் செஞ்சுட்டு இருக்கீங்க, இதுக்கு இதே நடக்கும். இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கும். நாளை மறுமையில நரகத்தை விட்டு அல்லாஹ் நமக்கு பாதுகாக்கணும், சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்ம செய்யணும், பிரவேசிக்க செய்யணும், அவன் மன்னிப்பு நமக்கு தரணும். அந்த ரப்பை பார்க்கக்கூடிய பாக்கியம் சொர்க்கவாசிகள் மட்டும்தான். யாருமே பார்க்கல, அல்லாஹ் பார்க்கலாம், யாருக்கு மட்டும் தான் பாக்கியம், சொர்க்கவாசிகள் மட்டும் தான் பாக்கியம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானா என்று அல்லாஹ் பிரார்த்தித்து வாய்ந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.